வணக்கம். இது உங்கள் தமிழ் ஐடியா. கடந்த ஒரு 6 மாதமாக தமிழ்நாட்டோட அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ ஊழல், அவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. பட் இதை யாராலுமே தட்டி கேட்கவும் முடியலை. இதுக்கப்புறமும் உங்களோட அரசு நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்களா, இல்லை என்ன நிலைமை நீடிக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒன்றுமே தெரியலை. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியலை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு கிளி ஜோசியர் அவர்கிட்ட போய் கேட்கலாம், என்ன ஃப்யூச்சரில் எப்படி நடக்கும், நமக்கு ஏதாவது நல்லது ஏதாவது பண்ணுவாங்களா, இந்த அரசு ஏதாவது மாறுமா அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். வாங்க. மீனாட்சி அம்மா இங்கே வா. நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது, பஞ்சம் குறையுமா, நினச்சது நடக்குமா? நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்குன்னு பாருப்பா. தமிழ்நாட்டுக்கு அந்த ராலி சவுண்டு அதை சொல்லுங்கள். இந்த வருஷம் பஞ்சாங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும், அரசியல் சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கும், நாட்டு மக்களுக்கு நல்ல விதமான நலம் எப்படின்னு பார்த்து நல்ல விதமாக எடுங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம். ஐயா, நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இனி எந்த விதமான குறைபாடும் வராது. மிக்க மகிழ்ச்சி. இதில் இருந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு திருப்பு முனையாகவே அமையும். அம்மன் மாரியம்மா வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஜாதகம். மீண்டும் ஆகாத பஞ்சம், ஆகாத சிக்கலெல்லாம் தீரும். நாட்டில் இப்போ ஒரு காரியத்தை எதிர்பார்க்குற காரியங்கள் கைகூடி வரும். முக்கியமான பிரச்சனைகள் சில மனிதர்களால் சில அமைதியான நேரங்கள் ஏற்படும் இருக்கு. எதிர்பார்க்குற காரியங்கள் இந்த வருஷம் உங்கள் மனம் போல் கூடும். அம்மா விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கு நேரம் நெருங்கி உள்ளது. மழை ரைட்டு, 3வது மாதம் முடிஞ்சு 16ஆம் தேதிக்கு மேல் அதில் மகிழ்ச்சி ஏற்படும். மழை விஷயத்தில் தொழில்துறை அதெல்லாம் மக்களுக்கு தொழில்துறைகள் எல்லாம் எவ்விதமான சில கோளாறுகளும் ஏற்படாது. வாகன பிரச்சனைகள் எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. எல்லாமே நல்ல விதமாக இருக்கும்னு, எல்லாமே நல்லா இருக்கும். மகமாயி புண்ணியத்தில் எந்த விதமான குறையும் வராது. எல்லாம் நல்ல நேரம் தான். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்கள் தெளிவுக்கு வரும். விவசாய விஷயத்தில் இதிலிருந்து உங்களுக்கு 3ஆம் மாதத்துக்கு அப்பால் அமைதி கிடைக்கும். 3ஆம் மாதத்துக்கு அப்புறம் நல்ல விதமான நிம்மதி கிடைக்கும். அரசியல் விஷயத்துகளில் அமைதி ஏற்படும், தொல்லைகள் தீரும். இந்த வருட பஞ்சாங்கம் மக்களுக்கு விவசாய போக்குவரத்துகளில் நல்ல விதமான அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அவர் சொன்னதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எதை கேட்டாலும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலை. அவர் கிளிக்கு மீனாட்சி அம்மன் பேர் வச்சது போல சின்னம்மான்னு பேர் வச்சுக்கலாமோ அப்படின்னு தோணுது அவர் பேசுகிறத பார்த்தா. நன்றி, வணக்கம்.